விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரிய வகை சாம்பல் நிற தேவாங்குகள் அதிக அளவில் காணப்படுவதால் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க தமிழகத்தின் 2வது தேவாங்கு சரணாலயத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை காணலாம். மதுரை சுற்றுவட்டாரத்தில் அழகர்மலை அடிவாரம், கேசவன்பட்டி, இடையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தேவாங்குகள் அதிக அளவில் வாழ்ந்து வருவதும், குறிப்பாக கேசவன்பட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தேவாங்குகள் இருப்பதும் அறிவியல் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் மட்டுமே காணப்படும் இந்த சாம்பல் நிற தேவாங்குகள் இரவு நேரத்தில் மட்டுமே செயல்படும் வன உயிரினங்களாகும். பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உணவாக உட்கொள்வதன் மூலம் பல்லுயிர் சமநிலையை பேணுவதிலும் காடுகளின் இயற்கை மறு உருவாக்கத்துக்கும் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. இந்திய வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் தேவாங்குகள் வாழ்விட அழிவு, சாலை விபத்துகள் மற்றும் மூட நம்பிக்கைகளால் பிடித்துச் செல்லப்படுதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகின்றன. இதுகுறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் கம்பூர் செல்வராஜ் புதிய தலைமுறையிடம் பேசினார். அழகுரு கோயில் மேலே தொடங்கி அதுவும் மேலவளவு, கேசம்பட்டி, பட்டூர், கம்பூர், சேக்கிப்பட்டி, இங்கிட்டு கருங்காலக்குடியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி, பிரான்மலை வரைக்கும் வந்து அரிய வகை தேவாங்குகள் வந்து இந்த பகுதியில் நிறையா வாழுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால, மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாதனால, அரசும் எதுவும் இதை பற்றி எதுவும் விழிப்புணர்வு கொடுக்காதனால இந்த விலங்கினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்கினமாக இருக்குது. இது வந்து சாலையில் வந்து போகும்போது அடித்து நிறைய இடங்களில் வந்து இந்த இது பலியாகிட்டு இருக்கு. மேலும் கல்குவாரிகளில் குண்டு வெடிப்பதால் தேவாங்குகள் பெரும் இடையூறுக்கு ஆளாகின்றன என்றும் அவர் கூறினார். தேவாங்குகளின் முக்கியத்துவம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் தமிழ்தாசன் புதிய தலைமுறையிடம் பேசினார். இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் என்பது மிக குறைவு. அதுல வந்து முக்கியமான விலங்கு வந்து தேவாங்கு. இந்த இரவு நேர பூச்சிகள்ல குறிப்பா வந்து விஷம் உருக்கக்கூடிய பூச்சிகள் அதிகம். இந்த தேவாங்குகள் வந்து இந்த விஷம் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் சாப்பிடுறது வந்து அது பரிணாம வளர்ச்சியில் அந்த விஷம் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து ஒரு டயட்டாவே அது வந்து வச்சிருக்குது. ஏற்கனவே தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு திண்டுக்கல், கரூர் மாவட்ட எல்லையில் உள்ள கடவூர் பகுதியில் இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயத்தை அமைத்துள்ளது. இந்நிலையில் மேலூர் பகுதியிலும் 2வது சரணாலயம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அறிவியல் ரீதியான கள ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.